மாமா, குல்ஃபி ஐஸ் சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. மாமா, நானும் வரேனே. எங்க? அப்படியே குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வாக் போயிட்டு வரலாம் மாமா. வா. அண்ணா, கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. என்ன இவங்க? குல்ஃபி ஓகே தானே உனக்கு? 2 குல்ஃபி கொடுங்க. ஐயோ, என்ன மீனுக்குட்டி, என்ன சொல்லு. வாங்க. என்ன? அங்க பாருங்க, அங்க பாருங்க அவங்கள. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? விடு மீனாட்சி, என்ஜாய் பண்ணட்டும். சிவா இப்படிலாம் இருக்க மாட்டானு நான் பல நாள் ஃபீல் பண்ணிருக்கேன். இப்பதான் அவனுக்கு ஏத்த ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. சக்தி கண்டிப்பா அவனுக்கு ஒரு புது உலகத்தை காட்டுவா. நீ வா. மாமா, ஒரு வாக் போலான்னு சொன்னேனே. ஓ சாரி, மறந்துட்டேன். போலாம். இப்படி போலாம். ஒரு முட்டைக்கா. ஆம்லெட்டா ஆஃப் பாயிலா? ஆஃப் பாயில் போடுங்கக்கா. சாப்பிடுங்க மாமா. நீ சாப்பிடு. இந்தாங்க. கொடுங்கம்மா, கொடுங்க சார். எவ்வளவு ஆச்சுக்கா? 50 ரூபாப்பா.
வரேங்க. ஆ சரிப்பா. போலாமா? ம் வாங்க. இப்படி போயிடலாம் சக்தி. ம் போலாம். யோ யார் யாது கூப்பிடு. ஹலோ, வாங்க இங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. வா. யார் நீங்க? இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கீங்க? சார், ஆளை பார்த்தா வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க மாதிரி இருக்கு சார். சார் நான் ஆமா சார், நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு தான் ஓடி வந்துட்டோம். ஆ? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தங்கறதுக்கு வீடு கிடைக்கல சார். நீங்க ஏதாவது வீடு புடிச்சு கொடுத்தீங்கன்னா. என்ன சக்தி நீ? ம், சார், இவங்களை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆள் அட்ரஸ் என்னன்னு விசாரிங்க சார். ம். யோ உன் பேர் என்ன? சிவா சார். ஏம்மா உன் பேர் என்ன? திருமதி சிவா. ஹலோ, உன் பேர் என்னன்னு தான் கேட்டேன். அதான் சார், அதான் என் பேரு திருமதி சிவா. ஆமா, எந்த ஊர் நீங்க? சார் சென்னை தான் சார். சென்னையில எந்த ஏரியா? அது அண்ணா நகர் சாந்தி காலனி சார். என்ன பண்ணிட்டு இருக்க? அது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிசினஸ்னா என்ன பிசினஸ்? சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னா மிஸ்டர் சிவகுமார் ராஜாராம்? எஸ் சார், நான் தான். சார் நீங்களா? நீங்க எப்படிங்க? ஏன் சார், நாங்களாம் இங்கே வரக்கூடாது? அப்போ இவங்க? சக்தி சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி என்னோட ஒய்ஃப். சார் என்ன சார் இந்த நேரத்துல நீங்க போய்? சாரி சார், ஆக்சுவலா 9 வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் எனக்கு கிடைச்சிருக்காங்க. அதான் அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கேன். சாரி சார். இட்ஸ் ஓகே சார். சார் நீங்க கிளம்புங்க சார். சார் என்ன, நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா சார்? சார், என் ஒய்ஃப்க்கு இன்னும் சில ஆசைகள்லாம் இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். சார் அன்டைமா இருக்கு. ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் சார். சொல்லுங்க சார். 9025116843. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. ம் போலாமா? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நான் தான். மாமா. சக்தி, மழை வர மாதிரி இருக்கு. ஆமா மாமா. மாமா அங்க போய் நிக்கலாமா? சரி வா. பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. இதுக்காக தான் மாமா நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எதுக்கு மழையில் நனையாம இப்படி வந்து நிக்கவா? ம்ஹும். இல்ல மாமா, நீங்களும் நானும் சந்தோஷமா லவ்வர்ஸ் மாதிரி இந்த ஊர் முழுக்க சுத்தணும்னு ரொம்ப ஆசை. இப்போ ஆசை நிறைவேறிடுச்சா? ம்ஹும். இல்ல மாமா,
இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. கவலைப்படாத சக்தி. இனிமே என் வாழ்க்கை முழுக்க உன்னோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட தலையாய கடமை. ஓகே? இடியடித்தும் மழையடித்தும் அசையாமல் நின்றிருந்தோம். இன்றேனோ நம் மூச்சும் மென்காற்றில் இணைந்து விட்டோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. ஐயா மன்மதன் சாமி, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும். ஆ. ஆ. ஹ. ம். இந்த பூவை தூக்கி போடுற கான்செப்டை யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, பட் ஹி இஸ் ரியலி கிரேட். பெட்டு பூரா பூவை போட்டு அலங்கரிச்சு மீனாட்சி அசத்திர வேண்டியதான். ரோஸ் 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 ரோஜா பூவே 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 ரோஜா பூவே ரோஸ் 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 ரோஜா பூவே ஏ பூவே பூவே ஏ மீனு குட்டி ரோஜா பூவே ஓகே. என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியல? அதுக்கு தான் கேக்குறேன். இதெல்லாம் எதுக்கு இப்ப? என்ன மீனாட்சி இப்படி சலிச்சுக்கிற? இதெல்லாம் செய்யாம பல புருஷனுங்க இருக்கானுங்க. நான் இதெல்லாம் செய்யறேனே, நீ சந்தோஷப்படு. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்காம தான் பல பேர் பிரிஞ்சு போறாங்க மீனுக்குட்டி. மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்தா இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் இல்லைனாலும் மனசுக்கு நிறைவா வாழலாம். நீங்க எனக்கு கிடைச்சதே பெரிய சந்தோஷம். இதை விட இந்த சின்ன சின்ன சந்தோஷம்லாம் முக்கியமா என்ன? தேவையே இல்ல. சாரி மீனாட்சி, என்ன மன்னிச்சிரு. உனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா நான் செய்யவே மாட்டேன் மீனாட்சி. அப்படின்னு சொல்லுவேன் நீ நினைச்சியா? ம்? என்னதான் இந்த மாதிரி நீ சென்டிமெண்டா பேசினாலும் இன்னைக்கு எனக்கு ஊடலும் கூடலும் நிகழ்ச்சி நடந்தே ஆகணும். ம். அப்படியா? ஆ. அப்படின்னா நீங்க மட்டும் தனியாவே இருந்துக்கோங்க. என்ன? என்ன மீனாட்சி, நான் மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறேன்? ம்? சும்மா இருங்க. சும்மா இருக்கவா? ஏய், சும்மா இருக்கிறதா இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்கனா? இங்க பாருங்க, எனக்கு இன்னைக்கு லவ் மூடு இல்ல. லவ் மூடு இல்லையா? ஆ, அப்ப லவ் மூட வர வச்சுட்டா போச்சு. வாய்ப்பே இல்ல. அப்படியா? ம், சரி, அதையும் பாத்துருவோம். ம். ம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க என்ன தொடவே கூடாது. தொடாம எனக்கு லவ் மூடு வர வைங்க பாப்போம். ஆ, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாஸ்கா தான் இருக்கு. ம், சரி, பண்ணுவோம். நான் ரெடி. ம். ஆனா தொடக்கூடாது. ம்? சரி, தொடல. பின்ன உன்னை மிஸ்மரிசம் பண்ண போறேன். ஆ, கண்ணை மூடு. ஆ? கண்ணை மூடு. ஓ, ம், ஆ. மீனுக்குட்டி, ம், இப்ப உனக்கு ம். 21 வயசாகுது. என்னங்க, ஆ? எனக்கு 30 வயசு ஆகுது. எனக்கு தெரியும் மீனுக்குட்டி, ஆனா உன்னை இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி போக சொல்றேன். ஆ? ஓ. கண்ணை மூடு. ஆ. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகல. ம், நீ உன் வீட்டுக்கு மாவு வாங்கிட்டு போறப்போ உன் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னங்க, ஆ?
எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க உங்க சாதாரண வாய்ஸ்லயே பேசுங்க ப்ளீஸ். ஐயோ மீனாட்சி, கான்சென்ட்ரேட். ஓகே ஓகே மிஸ்மரி சொன்னா அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகேங்க. சரி, ஓகே. மாத்தி பேசுறேன். ம். நீயும் உன் தங்கச்சி சக்தியும் வண்டியை தள்ளிக்கிட்டு போறீங்க. நான் உன்னை என் கார்ல கூட்டிட்டு போய் உன் வீட்ல டிராப் பண்றேன். நீ உள்ள போனதும் உங்க அம்மா என்ன வரவேற்று உள்ள உட்கார வைக்கிறாங்க. நீயும் என் கூட உட்கார்ந்திருக்க. நான் உன்கிட்ட பேசுறேன். நீ வெக்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்திருக்க. அப்போ மீனுக்குட்டி, எப்படி உன்னை தொடாமலே லவ் மூடு வர வச்சேன் பாத்தியா? சீ, போங்க. ஏய், உட்கார் சக்தி. சந்தோஷமா சக்தி? ம். சந்தோஷம் மாமா.